ஜெகதீஸ்வரன் சித்ரா. அம்மா, நான், தங்கச்சி, மகன். மகன் 4ஆம் ஆண்டு படிக்கிறார். அவர் செத்துட்டார். யுத்தத்தால. தங்கச்சியும் மகனும். கல்யாணம் கட்டின ஒரு அண்ணா ஒரு ஆள் மட்டக்களப்பில் இருக்கிறார். அவர் வீட்டில் தான் நாங்களும் இருக்கிறோம். அவரால் இயலுமானது சின்ன உதவிகள் செய்கிறார். நாலு சகோதரம். ஒரு ஆள் வீரஜா, இன்னொரு தங்கச்சி ஒரு ஆள் படிச்சு கொண்டிருக்கிறா. ஒரு அண்ணா கல்யாணம் கட்டிட்டார். மற்றது நானும். தங்கச்சியோட படிப்பு, உங்களோட மகன் படிப்பு, உங்களோட வாழ்க்கை செலவு இதெல்லாம் தற்போதைக்கு உங்களோட அண்ணா அவர் திருமணம் முடிஞ்ச தனி குடும்பம். அவர் சார்ந்த வருமானத்துல வீரஜன கொஞ்சம் சிக்கல், எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யறதால் அவரோட குடும்பத்துக்குள்ளேயும் கஷ்டம். அடுத்த வந்து அவரும் கூலி வேலாம் செய்யறவர். அவர் நிலவையும் கஷ்டம் சிக்கலா. அவர் 6 வருஷம். அப்படி ஒன்றும் இல்லை. இடம்பெயர்வுக்கு முதல் அவங்க கவனிச்சவங்க இயக்கம். அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை. எதுவும் இல்லை. தற்போது கூட சிவிஎம் இந்த வயது மகன் படிப்பு வகுப்புகளுக்கு அனுப்புறது, பாடசாலை செலவு, மேலதிக வகுப்புகள் அனுப்புறதெல்லாம் கஷ்டம். ஆனா படிக்கக்கூடிய ஆள், கட்டித்தனமான ஆள். எந்த ஸ்கூல்ல படிக்கிறார்? சென்ற குளத்துல படிக்கார். சொந்த இடம் முனைக்காடு. முனைக்காடு இருந்தீங்க மட்டக்களப்பு அங்க இடம்பெயர்வு நேரத்துல 2008 அந்த இடம்பெயர்வு நீங்க இங்க? இங்க அண்ணா இருக்காரு. நான் பக்கத்துல. மகன் வந்து இங்க ஸ்கூலுக்கு சேர்த்தபடியா இங்க இருக்கிறோம். இங்க இருக்கிறதால செலவு கூடுதலான வருமானங்கள் இருந்தா தான் இங்க இருக்கலாம். நீங்க இருக்கிற இந்த வீடு வளவு யாரு? அது வந்து அண்ணா அவங்களதுதான். உங்களோட சொந்த காணி வீடு வளவு முனைக்காட்டுல இருக்கு. இப்போ உங்களோட மகனை இங்க பாடசாலை சேர்த்ததால இங்க இருக்கிறோம் தற்காலிகமா. பக்கத்துல இருக்கிறதால தங்கச்சி அம்மா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க.